கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த 3வது நாள் குடும்ப மகாமிலே வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான கருப்பொருளை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. எத்தனை பேர் 5 இட்லி சாப்பிட்டீங்க? 5 இட்லி சாப்பிட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, 1 2 3 4. சரி, 3 இட்லி 2 1. சரி, 6 இட்லி சாப்பிட்டது யாரு? ஓகே, குட். 7. எண்ணாம சாப்பிட்டது எத்தனை பேர்? இப்போ இந்த இட்லியை பத்தி பேசும்போது ஈன்னு எல்லாரும் இப்படி இருக்கிறீங்கல்ல, ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ரொம்ப சோகமா உங்க முகம் எப்பயுமே எப்படி இருக்கட்டும்? இந்த போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் அப்படி நிக்கிறோம்ல, எல்லாரும் இட்லி சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அப்படிங்கள, வேற வழி இல்லை. தயவு செய்து நம் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா வைத்திருக்க வேண்டும். சந்தோஷத்தை நம்ம இயல்புக்குள்ள கொண்டு வரலன்னா, நம்ம முகத்துக்குள்ள வரலன்னு சொன்னா, நம்ம ஒரு கர்த்தரை அறிந்தவங்கன்னு சொல்றது ஒரு வெட்கமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, சந்தோஷம் என்பது இந்த உலகத்துல கிடைக்கிற விஷயங்கள்ல, உலகத்துல இருக்கிற காரியங்கள்ல தான் சந்தோஷம் இருக்குதுன்னு இந்த உலகமே நினைச்சிட்டு இருக்கு. ஆனா எப்போ கர்த்தர் நம் இருதயத்துக்குள்ள வந்தாரோ, அவர் வந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில இனி துக்கம் இல்லை, துன்பம் இல்லை. இது உண்மையா? அது சரியான வார்த்தையான்னு கேட்டா 100% சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நான் இந்த வேதாகமத்தை இன்னைக்கு காலையில மீண்டும் உட்கார்ந்து பார்க்கிறப்போ, கிறிஸ்தவத்தில் 2 விதமான எண்ணம் கிறிஸ்தவத்தையே பிரிச்சிருது. என்ன அப்படின்னு கேட்டா, நான் காலையில் எழுந்து பைபிள் படிச்சா, நான் ஜெபம் பண்ணா, நான் ஒழுங்கா சபைக்கு வந்தா, நான் காணிக்கை கொடுத்தா, ஊழியத்துக்கு போனா, உண்மையாவே நான் ஒரு சிலருக்கு உதவி செஞ்சா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமா செஞ்ச கர்த்தர் என்ன செய்வார்? என்ன ஆசீர்வதிப்பார். இது ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இதுல இருந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் மேல வந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால நான் என்ன செய்வேன்? நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், நான் இந்த வேலை செய்வேன், அதெல்லாம் செய்வேன். எனக்கு இந்த ரிவ்யூவை ஒருவேளை நான் பண்றதுக்கு முன்னாடியே ஜானட் அம்மா உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எபேசியர் 1வது அதிகாரத்தை திரும்ப அப்படி பிரிச்சு பார்த்தோம்னா, நம்ம கண்ணில் படக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து விட்டார். நம்மை ஆசீர்வதித்து விட்டார். சொல்ல போனா நீங்க ஒரு ஸ்கூல் அப்படி என்ட்ரான உடனே ரிசல்ட் ஒட்டியாச்சு. என்னன்னு? நீங்க பாஸ்ன்னு. நீங்க பாஸ். இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் போடுறாங்களா? அது இல்லை. நீங்க 10th 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் என்ரோல் பண்ண உடனே பாஸ்ன்னு சொல்லியாச்சு. நான் ஸ்கூலுக்கே போறதில்லை, புக்கே திறக்கிறதில்லை, நான் படிக்கிறதே இல்லை, எப்படி பாஸ் ஆகிறது? ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் எனக்கு எப்போ பொருத்தமா இருக்குதுன்னு கேட்டா, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதம் எனக்கு வச்சிருக்கிறாரு? இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு மனசுல குறைபாடு இருக்குது. ஏன் இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் இன்னும் எனக்கு போராட்டம் இருக்கு? ஏன் கர்த்தரை நான் தெரிஞ்ச பிறகும் நான் உட்கார்ந்து இந்த உலகத்துல மன சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு இருக்கிற எனக்கு சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறத நாம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு தேவையான பணம் கிடைத்தா எனக்கு சந்தோஷம், எனக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் கிடைச்சா சந்தோஷம், எனக்கு தேவையான உறவுகள் எல்லாம் சுமூகமா இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா நான் துக்கமாக தான் இருப்பேன், சோர்வாக தான் இருப்பேன், கண்ணீரோடு தான் இருப்பேன். நம்ம எதை ஆசீர்வாதமாய் பார்க்கிறோங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டார். என்ன ப்ரிவிலேஜ் அப்படின்னா, நான் சர்வலோக ராஜாவாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கான பாக்கியம் பெற்றிருக்கிறேன். நான் இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதரை காட்டிலும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் என்ன? நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக குற்றமில்லாதவனுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சூஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன கம்பேர் பண்றேன். அடிக்கடி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நம்ம தேசத்தினுடைய அந்த பிரதமர் இருக்கிறார்ல, அவரை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அம்பானியை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாரு. திரௌபதி முர்மை விட என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியின் பேர் இருக்கலாம், ஆனா அவங்க தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறாங்களா? ஒருவேளை இதுக்கு மேல படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா நமக்கு தெரியாது. பட் இந்த நாள், இந்த நிமிடம் வரைக்கும் ஒருவேளை இந்த தமிழ்நாட்டில் பிரபலமாய் அறியப்பட்ட செலிபிரிட்டிஸ் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. ஆடி காரில் போறவன் அவனுக்கு வீடு 5-6 வீடுகள் இருக்கிறது, எந்த வீட்டில் எப்போ தங்குவான்னு தெரியாது, கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. அவங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் நான் சர்வத்தையும் படைத்தவருக்கு முன்பதாக போய் நிற்பதற்கும் அவருடைய மகிமையில் இருப்பதற்கும் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதே. அதை வச்சு நான் என்னங்க பண்ணட்டும்? நமக்கு பார்வை எல்லாம் என்ன? இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான். இப்போ என்ன வேணும், எனக்கு என்ன திருப்தி கிடைக்குது, எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது, எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது, டெம்பரவரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். பட் வேதம் சொல்லுது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சதுல ஃபர்ஸ்ட் பிளஸிங் நான் அவர் கூட போயிருக்கிற பாக்கியம். இது எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சா? எளிமையா கிடைக்கல. அது ஈஸியா கிடைச்சிச்சுன்னா, சொல்ல போனா நீங்க எல்லாருமே வந்துருங்க பரலோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? ஆமா தானே? ஒரே ஒரு வார்த்தையில நீங்க பண்ணதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் வாங்க அப்படின்னா என்ன இருக்கும்? சிம்பிள், முடிஞ்சிருச்சு, ஈஸி. இதற்கு ஏங்க அவர் தம்முடைய வார்த்தையை
குமாரனாய் அனுப்பி பலி கொடுத்து அவர் உயிரை கொடுத்துட்டு அதன் மூலமா ஒரு ஒப்புரவை உண்டாக்கி நம்மளை கூட்டி சேர்க்கறதுக்கு ஏன் பிளான் பண்ணார்? நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன்னா, நான் இங்க இருந்துகிட்டு பிரபா ஐ லவ் யூ பிரபா அப்படின்னு நான் சொல்லிச்சு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அப்படியே சுத்திக்கிட்டே வரேன். நான் அவரை பார்க்கறதில்ல, அவருக்காக எந்த பிரயாசமும் படலை, எதுவுமே செய்யல, பட் ஐ லவ் யூ. எப்படி புரியும் என்னுடைய அன்பு? நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா புரிஞ்சிருமா? தேவன் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணினார்? நம்ம இப்பதான் ரோமர் 5 வாசித்தோம். 8வது வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நமக்காக உயிரை கொடுக்கலன்னா தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறது எனக்கு புரியவே புரியாது. எனக்கு புரியணும் தேவன் அன்பானவர்னு. எல்லாருக்கும் என்ன வருத்தம்னா, எதுக்குங்க அவர் தூதன் அப்படி படைச்சி ஒருத்தன் கெட்டு போக விட்டாரு, அப்புறம் நம்மளை பழத்தை சாப்பிட்றதுக்கு விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் அப்படியே இப்படி இருந்திருக்கலாம், பாவமே வராமல் இருந்திருக்கலாம், அல்லது தப்பே நடக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம எல்லாரும் அப்படியே மகிமையிலே இருந்திருக்கலாம். இல்லை, உங்கள் விருப்பம் எண்ணம் எல்லாம் நல்ல விருப்பம்தான், தப்பு இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய மகிமைக்காக உருவாக்கின எல்லா விஷயத்திலும் ஒரு சிலவற்றை தேவன் அனுமதித்து விட்டார். இப்ப கேள்வி வருது, அப்ப அவரே செஞ்சிருவாராம், இப்ப அவரே இதை சரி பண்ணுவாராம், என்ன வேடிக்கையா இது? பவுல் அதுக்கு பதில் சொன்னார், தேவனிடத்துல அநீதி இருக்குது, தேவன் இதை தப்பா பண்ணாருன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏற்ற காலங்களில் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் செய்து வருகிற தேவன் மனிதனை தான் எப்படி நேசிக்கிறது, அவருடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர் ரொம்ப இரக்கமானவர், அவர் அன்பானவர், அவர் உருக்கமானவர், அவர் மன்னிக்கிறவர், நீடிய பொறுமையுள்ளவர், என்னென்ன கேரக்டர்லாம் சொல்றேன் இல்லையா, அது அத்தனையும் இந்த உலகத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் உண்டாக்கின மனிதனை உண்மையாகவே அவர் தம்முடைய கேரக்டரை வெளிப்படுத்துவதற்கான பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். உண்மையாவே நான் எப்படி பார்க்கிறேன்னா, நான் அவரால் உண்டாக்கப்பட்டேன், என்னுடைய சுபாவ பாவத்தினால் அவர் யாருன்னு தெரியாம இருந்தேன், அவருக்கு விரோதமா போயிட்டேன். இப்போ அவருடைய குமாரன் மூலமாய் என்னை அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவருக்கு பிரியமாயிடுச்சு, அவர் விரும்பினார் என்ன அவர் கூட சேர்த்துக்கணும்னு. இப்போ அவருடைய குமாரன் எனக்காக கொடுத்துருக்கிறார். ரைட், ரொம்ப சந்தோஷம். அவர் மூலமா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு, மீட்பு கிடைச்சிருச்சு, நான் சுவீகார புத்திரன் ஆகிட்டேன், எல்லாம் சூப்பர். இது எல்லாம் கிறிஸ்தவன் ஆகும்போது எனக்கு தெரிகிறது, எனக்கு புரிகிறது. இப்ப எனக்கு இருக்கிற சவாலே என்னன்னா, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி எங்களால வாழ முடியல. எல்லாம் புரியுது பாஸ்டர், வசனம் புரியாமலாம் இல்லை, மெசேஜ் நம்ம சபையில கொடுக்கறதெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனால் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, உங்களை விட வேதம் எதிர்பார்க்கிற மாதிரி, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி எங்களால நடந்து கொள்ள முடியாததுக்கு என்ன காரணம்? நான் சபையில் உட்காந்து மெசேஜ் கேட்கும் போதெல்லாம் மனசில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரேன். இப்போ யூத் கேம்பில் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னோம்னா அன்னைக்கு நாங்கள்லாம் ஒரு நல்ல முடிவு எடுத்தோம். இப்போ இந்த கேம்பில் நல்ல முடிவு எடுப்போம். ஆனால் 18ஆம் தேதி மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு அப்படி கிளம்பின உடனே அங்கேருந்து ஆரம்பிக்குங்க. எடுத்ததெல்லாம் உள்ளே போய் சேர்ந்ததெல்லாம் நீங்கள் தேனி மாதிரி என்ன செய்வீங்க,
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஊட்டி விட்டுருவீங்க. வெளியே போகும்போதே வாந்தி வந்துடும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், வெளியே கொட்டிடுவோம். அது எங்களுக்கு எந்த விதத்திலும் ஞாபகம் வர்றதில்ல, பிரயோஜனப்படுறதில்லை. நாம் அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னும் பொழுது ரொம்ப தெளிவாக உங்கள் வேதாகமத்தை நம்ம பாருங்க. நான் உங்களுக்கு வேற எங்கேயும் கூட்டு போக விரும்பலை. எபேசியர் புஸ்தகத்தை கையில் பிரித்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இன்னைக்கு என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், குறிப்பாக நாம் நேற்று நிறைவு செய்த இடம் என்னன்னு கேட்டால் 21:22 2வது அதிகாரம் 21:22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி. சரி, நம்மை தேவன் ஒரு மாளிகையாக கட்டுகிறார், ஆலயமாக உருவாக்குகிறார். நம்ம தேவனுடைய தோட்டமாக நாம் உருவாக்கப்படுகிறோம். இந்த ஒரு உருவகத்தை நம்ம மனசுல வச்சுப்போம். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, வீடு கட்டும் பொழுது அந்த கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களை நாம் தெரிவு செய்வோம். சிமெண்ட், ஜல்லி இருக்கிறது, மணல் இருக்கிறது, ஒரு செங்கல் இருக்கிறது, ஸ்டீல்ஸ் இருக்கிறது, எல்லா விதமான பொருட்களும் இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு கட்டிடம் கட்ட போகிறோம். நீங்கள் கட்டிடம் கட்டும் பொழுது அந்த கட்டுமானத்துக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் நீங்க பாருங்க. நீங்கள் வாங்கி கொண்டு வருகிற பொருட்களை ஒரு லோடு மண்ணை அப்படியே கொண்டு வந்து ஒரு சோறு முழுக்க அப்படியே நிரப்பியதான் அப்படின்னு வச்சிட மாட்டோம். ஒரு லோடு கல்லை கொண்டு வந்து செங்கல்லை கொண்டு வந்து அஸ்திபாரத்தில் கொட்ட மாட்டோம். நமக்கு தெரியும் எதை எப்படி எந்த விதத்தில் பொருத்தி ஒரு அழகான ஒரு கட்டிடமாக உருவாக்கணும். கட்டிடக்கலை என்பது ஒரு அற்புதமான கலை. அது மிக நேர்த்தியாய் செய்யப்படக்கூடிய ஒரு வேலை. சிறந்த மேசான்களை கொண்டு, சிறந்த வடிவமைப்பாளர்களை கொண்டு, நல்ல ஆர்கிடெக்ட் வச்சு ரொம்ப அற்புதமாக கட்டுறோம். சபை என்பதும் இட்ஸ் எ ஆர்கிடெக்ட் ஒர்க், ஒரு அழகான கட்டிட வேலை. பாருங்க, யார் அந்த கட்டிடத்தை கட்டுவது? உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா? பாருங்க, இப்ப இந்த கட்டிடத்தை யார் கட்டுறா? நீங்க இவ்வளவு நேரம் பைபிள் படிச்சிருக்கணும் என் கூட. 22வது வசனம். யார் கட்டுறது? சரி, இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமான 3 காரியங்கள். நான் நீதிமான் இல்லை ஒரு நாள். நான் முற்காலத்தில் கீழ்ப்படியாமின் பிள்ளை. அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நான் என்ன இருந்தேன்? மரித்தவனாயிருந்தேன். என்னை யார் உயிர்ப்பித்தது? தேவன் என்னை உயிர்ப்பித்தார். யார் மூலமா உயிர்ப்பித்தார்? ஆவியினால என்ன பண்ணிருக்கிறார்? என்ன அவர் தான், ஆவியானவர் தான் வசனத்தை என்ன பண்ணார்? எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தார். எனக்கு இந்த உயிர்ப்பிப்பு அப்படிங்கிறது நல்லா பாருங்க. குறிப்பா 2வது அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவங்களை என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்தார். 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களா இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட. பாருங்க, இது எல்லாமே என்னன்னு கேட்டா ஆவியானவர் மூலமாய் நடக்கக்கூடிய விஷயம். இது நம்மை உயிர்ப்பித்தார். எப்போ உயிர்ப்பித்தாரு? 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்க கேட்டு விசுவாசிகளான போது உங்களுக்கு ஆவியானவர் வந்துதான் உங்களுக்கு வந்து உயிர்ப்பிப்பு கொடுத்து அவர் தான் துவங்குறார், அவர் தான் ஸ்டார்ட் பண்றார், அவர் தான் சர்ச்சில் கூட்டு வந்து கட்டுறார். நேற்று ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், பாஸ்டர் சும்மா பிச்சு உதட்டிங்க போங்க. அவர் என்ன சொன்னாரு? ஆமா, அப்படியே எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஓப்பனா பேசிட்டீங்க பாஸ்டர். நான் சொன்னேன், நான் பேசல. இந்த செய்தி யார் பேசுறது?
நீங்கள் எப்பயாவது இந்த மைக்கு போய் தொட்டு பார்த்து நல்லா பேசினேன் அப்படின்னு இதுக்கிட்ட எப்பயாவது சொல்லுவீங்களா? இந்த மைக்கை பார்த்து ரொம்ப அருமையாக பேசினேன், எல்லா செய்தியும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அந்த மைக்கு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி யாருக்கும் கிடையாது, அது இந்த நபருக்கும் கிடையாது. நான் முழுமையா இந்த மைக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபகரணம், அவ்வளவுதான் கர்த்தருக்கு. நீங்க செய்தி கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். அநேகருக்கு இது உங்களுக்கு புரியாது. செய்தினா பாஸ்டருக்கு செய்தி கிடையாது, பாஸ்டர் எல்லாருக்கும் செய்தி கொடுப்பார் இல்லை. என்னை ஒரு உபகரணமா வச்சிருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் பேசுறார். இந்த வாய்ஸ் தான், வேற வழி கிடையாது. உங்களுக்கு நல்ல தடிமனான ரொம்ப அழகான குரல்லாம் கிடைக்கல, நீங்கள்லாம் பாக்கியசாலிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற வழி கிடையாது. அதுவும் என் லாங்குவேஜ் ஒருவேளை கோயம்புத்தூர் சைடு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம். ஏனுங்க வாங்க போங்கன்னு ஏதாவது நான் பேசியிருப்பேன். இல்லை ஒருவேளை மதுரை சைடு போயிருந்தீங்கன்னா இலை அப்படின்னு சொல்லி இழுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். திருவண்ணாமலையில் பிறந்துட்டேன். எங்கள் பாஷை லைட்டாக அப்படி சென்னை வாடை அப்படி இழுத்து அப்படி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஹைட்டாகவும் நான் இல்லை, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேன். நான் அவ்வளோதான். இந்த நபரை கொண்டு தேவன் பேசுவார். இந்த நபருக்குள் யார் பேசுவா, யார் அதை இப்ப பேசுற வேலையை செய்ய வைக்கிறா? ஆவியானவர். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கட்டணும்னு சொன்னா அந்த கட்டுமானத்திற்கு ஒருவர் கட்டுகிறார்னா, ஆவியானவர் அதை கட்டுகிறார்னா, அவர் ஒவ்வொரு பொருளையும் அவர் விருப்பத்திற்கு உள்ள கட்டணும். ஒரு அழகான கட்டடம் வரணும்னா நிறைய கற்கள் இருக்கிறது, நிறைய சாண்ட் இருக்குது, சிமெண்ட் இருக்கு. அவர் கட்டணும், ஒரு சபையை கட்டணும், ஒரு அழகான மாளிகை கட்டணும்னா ஒரு கல் உட்கார்ந்து என்னை தொடக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன், ஏன் என்ன அல்லாத என்னை முன்னாடி வை, எதுக்கு என்னை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு வைக்கிற, என்னை பின்னால வை, என்னை மேலே வை. இப்படிதான் கல் எல்லாம் எல்லா கல்லும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? மேஸ்திரி கிட்ட உடைக்காத உடைக்காத உடைக்காத, என்ன பண்ணக்கூடாது, இந்த மூளை அப்படி தட்டக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கல்லும் மேஸ்திரிகிட்ட சொன்னா என்ன ஆகும்? நீங்க யோசிங்க. அப்ப முதல் விஷயம், இப்ப கல்லுக்கு உயிர் இல்லை, அது மேஸ்திரிகிட்ட பேசாது. நமக்கு உயிர், நமக்கு சுய சித்தம்னு ஒன்று இருக்கு. அப்ப இப்ப புரிஞ்சுக்கணும், நம்மை கட்டணும்னு சொன்னா, ஆவியானவர் கட்டணும்னு சொன்னா நாம ஒரு சில உண்மைகளை புரிஞ்சுக்க போறோம். என்ன பண்ணணும்? அவரு 3வது அதிகாரம் 1வது வசனம், இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமனம் என்னதென்று. ஆவியானவர் உங்களை கட்டணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு வேலை கொடுத்துக்கிறார். எபேசு சபைக்கு சொன்னாரு பவுல், விசுவாசம் நம்பிக்கை சபையில் ஐபிசி குடும்பத்தில் இருக்கிற சபைக்கு கர்த்தர் என்ன சொல்ற தெரியுமா? ஆவியானவர் உங்களை கட்டணுங்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு வேலை வச்சுக்கிறார். என்ன வேலை? அவர் உங்களை கட்டுறதுக்கு என்ன மேஸ்திரியா இங்க வச்சிருக்கிறார். அவர் தான் ஆர்கிடெக்ட், அவர் தான் இன்ஜினியர், அதுக்கு ஒரு மேஸ்திரி இங்க வச்சிருக்கிறார். அவர் உங்களை கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். யாரை எப்படி எடுத்து வச்சு எப்படி வச்சு கட்டணும், எப்படி ஒரு அழகான கட்டடம் வரணும்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் கட்டுண்டவனாக, ஒருவேளை இப்ப இருக்கிறது நான் அவருக்கு கட்டுப்பட்டவனாக, அவர் முழுமையா என்னை ஆளுகை செய்கிறாரா, அந்த ஊழியத்தில் நான் இருக்கிறேன். ஒப்புரவாகிறத படிக்கணும்னு சொன்னா கட்டிடத்துக்குள்ள, நான் அடிக்கடி இன்னைக்கு நேற்றுலேருந்து பேசும்போது சொன்னேன், இந்த ஒப்புரவுங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் இப்போ அடிக்கடி பயன்படுத்துறதில்ல, பழைய வார்த்தை அது ஒப்புரவு அப்படிங்கிறது. நான் எங்கே கேள்விப்பட்டதா, நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்போ
கூரை மேயறவங்க சொல்லுவாங்க, ஒப்புரவா வச்சுட்டு வா அப்படிம்பாங்க. சரிங்களா? பொருட்களை வரிசையை வைக்கும்போது அதை ஒப்புரவா வை அப்படிம்பாங்க. ஒழுங்கா வைப்பதற்கு பேர் ஒப்புரவுன்னு பேர். சீர்படுத்துவதற்கு பேர், கிரமமாய் வைப்பதற்கு பேர் ஒப்புரவு என்று பேர். எல்லாம் ஒழுங்காய் மாறுவதற்கு ஏன் ஒழுங்கா மாறணும்னா, மீண்டும் சொல்றேன், நீங்க வேதாகமத்தை அப்படி திறந்த உடனே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரெண்டாவது எப்படி இருக்குது? பூமியானது ஒழுங்கின்மையும், பூமி ஒப்புரவா இல்லை. ஆண்டவர் இப்போ ஒப்புரவாக்க என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. எல்லாத்தையும் சீர் பண்ணாரு. எல்லாத்தையும் அழகாக்கிட்டு மெயின்டைன் பண்ணுப்பான்னு ஒருத்தனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு? அவங்கிட்ட கொடுத்தார். இப்ப அவன் ஒப்புரவா இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இப்ப திரும்பவும் ஒப்புரவாக்குறதுக்கு, மீண்டும் சீர் செய்வதற்கு, உறவை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் உலகத்தை எல்லாம் சீர்படுத்தலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் அதை சீர்படுத்தினா எங்க ஆரம்பிக்கிறேன்னா, சர்ச்சில் ஆரம்பிக்கிறேன். சபையை நான் அழகான ஒரு மாளிகையாய் மாற்ற விரும்புகிறேன். நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டடத்தை, ஒரு வடிவமைப்பை உருவாக்க விரும்புகிறேன். எல்லா மனுஷங்களும் இல்லை, நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். யார் எனக்கு சுவிகார புத்திரனாகணும், யார் எனக்கு முன்னால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமில்லாதமா இருப்பதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஐ சூஸ். எல்லாரும் இல்லை. நான் அதனால தான் நம்ம பாக்கியம் பெற்றவங்க. சூஸ் பண்ணி நம்மளை கூப்பிட்டு அழகா ஒன்றை உருவாக்க விரும்புகிறார். நாம ஒப்புரவாகுவதற்கு, மீண்டும் சீராவதற்கு நமக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு? அதற்கு நான் ஒரு சில மேஸ்திரிகளை நான் கூப்பிட்டுருக்கிறேன். நான் திட்டம் வச்சிருக்கிறேன். ஒப்புரவாகிறதுக்கு வந்து ஒருத்தர் உயிர் கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பையும் மீட்பையும் அவர் மூலமா வந்துருச்சு. அதை மறுபடியும் சொல்லி வழிநடத்துவதற்கு ஆவியானவர் இருக்கிறாரு. பட் பிசிக்கலா ஐ நீட் சம்ஒன். அதனால தான் ஊழியக்காரங்கன்னா யாரு? மறுபடியும் சொல்றேன், மக்களை தனக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறவன் ஊழியக்காரன் கிடையாது. மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுகிற ஒரு ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன். ஸோ அப்போ பவுல் சொல்றாரு, நான் ஊழியக்காரன் ஆகும் பொழுது எனக்கு என்னன்னா, நான் பார்ப்பது என்னன்னா, ஒருவேளை பவுல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த ஆள் புதுசா ஏதோ பேசுறாயான்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அந்த வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் செஞ்ச ஊழியங்கள்லாம் இல்லை. அப்போஸ்தலர் காலத்துல அந்த ஊழியமே துவங்கிறது. அப்ப பவுல் போராட வேண்டியிருந்துச்சு. அப்ப அவர் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்தினார், இதை எங்ககிட்ட கொடுத்தாரு, நான் இதை செய்யணும். இப்ப 2026 வருஷத்துக்கு வரும்பொழுது மீண்டும் பவுல் சொன்னதை சொல்லணும்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ இடையில இருக்கிற எல்லாருமே செய்யக்கூடிய ஊழியங்கள்லாம் வித்தியாசமாகுது. சபையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. சபைக்கு போறவங்கெல்லாம் அவங்க திருப்திக்கு ஒரு ஆராதனையை பார்க்குறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு ஆராதனையை பார்க்குறாங்க, அவங்க எதிர்பார்ப்புக்கு ஒரு சபை இருக்குது, அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர் கிடைக்கிறாங்க. அது இல்லை சர்ச். சபை அப்படி இருப்பதற்கு திட்டமிடப்படவே இல்லை. நாம நினைக்கிறதுக்காக போய் ஒரு பிரேயரை பண்ணிட்டு வர்றதுக்கு போறவங்க வந்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசுவை நம்புறேன். மெழுகுவத்தி ஏத்தனா அவன் வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கும். வரும்போது ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டும் எடுத்துட்டு வரான். உண்மையுமே சொல்லுங்க, வரும்போது எண்ணெயும் தண்ணியும் வேற கையில் கொண்டு வராங்க. ஜெபம் பண்ணி கொடுங்க. கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. அதனால அவங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம் அவ்வளவுதான். ஆனா விசுவாசம், நம்பிக்கை, சபை, ஐபிசி குடும்பத்துக்கு இப்பொழுது கர்த்தர்
தம் சபைனா என்ன, எது சபை, உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கிறார், நீங்களாம் விசேஷித்தவர்கள், உங்களை இன்றைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் நான் சீர் செய்ய விரும்புகிறேன், நான் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறேன், உங்களை மீண்டுமாய் ஒப்புரவாக்க விரும்புகிறேன், நான் எல்லாவற்றையும் இணைக்க விரும்புகிறேன், பிரிகின்ற எந்த விஷயத்தையும் விட்டு அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப நான் சேர்க்க விரும்புகிறேன். என்ன பண்ணணும் நீங்க? 3வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். சரி, குறிப்பா அப்படி பார்க்கிற பொழுது 11வது வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நாம் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும். ரைட், நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, தேவனிடத்தில் நாம் சேர போகிறோம், இணைய போகிறோம், அவரோடு ஒன்றாக போகிறோம், அவருடைய மகிமையில இணைந்திருக்க போறோம். இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, சபை அப்படிங்கிறது என்னன்னு கேளுங்க. ஒரே ஒரு வசனத்தில் இதுக்கான விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம் அது? 3வது அதிகாரம் 20வது வசனம் 21, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு சொன்னா, அது ஒரு இடத்து மூலமா தான், சபை மூலமா தான். 2வது, தேவன் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும், ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை அவர் செயல்படுத்துறாருன்னு சொன்னா ஒரு இடம் மட்டும்தான். அது எங்க தெரியுமா? சர்ச் மட்டும்தான். அதுக்கு வசனம் இருக்குதா? இங்கே 3வது அதிகாரம் பாருங்க, 9-10 பாருங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய பொருட்டாக. சபைதான் தேவனுக்கு இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரே ஒரு மீன்ஸ். அது எது? சர்ச். தேவன் பேசுவாரு. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேதம் வாசிக்கும் போது உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா அது உங்க சபையோட ஒத்திருக்கணும். உங்க சபையில கொடுக்கிற சத்தியம் அது சத்தியத்தின்படி இருக்கணும். மீண்டும் சொல்றேன், சத்தியத்துல செல்வராஜா கிட்ட ஒன்றும் தனபால் பிரதர் கிட்ட ஒன்றும் மாத்தி மாத்தி தேவன் பேச மாட்டார். எல்லாத்தையும் ஒண்ணுதான். அவர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாருக்கும் சமமானது, பொதுவானது, ஒன்றானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்ப சர்ச் அப்படின்னு சொன்னா எங்கிட்ட ஒன்று பேசி அவர்கிட்ட ஒன்று பேசி இவங்க கிட்ட ஒன்று பேசுற அளவுக்கு தேவன் கலகத்தின் தேவன் இல்லை. அவர் எப்படிப்பட்ட தேவன்? சமாதானம், அது ஈக்குவலா இருக்கும். அவர் எப்படி கிடைத்திருக்கும், எங்கிட்ட ஒன்று பேசிட்டு வின்சென்ட் ஒன்று பேச மாட்டார். அவர் பிரிவினை தேவன் இல்லை, ஒரே வார்த்தை, ஒரே ஆவியானவர். அதனாலதான் வேதாகமம் பாருங்க சொல்லுகிறது, நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நம்பிக்கை 4வது அதிகம் பாருங்க, 4வது வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதா. சரி, இப்ப நாங்க உங்களுக்கு புரியுதா பாருங்க. எனக்கு ஒரு பிதாவும் செல்வராஜையாவுக்கு ஒரு பிதாவும் இல்லை. எனக்கு ஒரு கர்த்தரும் பிரபாவுக்கு ஒரு கர்த்தரும் இல்லை.
எனக்கு ஒரு ஞானஸ்நானமும் சகோதரர் வேதாவுக்கு ஒரு ஞானஸ்நானமும் இல்லை. ஒரே ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு ஒரே இணைக்கப்படுவது என்பது ஒண்ணுதான். அதுல மாற்று வித்தியாசமே கிடையாது. சபைகள் இன்னைக்கு எதுல பிரிஞ்சிருக்குது? நீங்க எங்க தண்ணியில முழுகுனீங்க, நீங்க எங்க தெளிச்சிங்க, நீங்க எங்க உக்காந்தீங்க, நீங்க எங்க முட்டி போட்டீங்க, நீங்க எங்க ஒரு வாரத்துல இங்க கம்யூனியன் வச்சிங்க, எல்லா வாரமும் ஏன் வச்சாங்க, தினமும் ஏன் வச்சாங்க, ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, ஏன் ஈஸ்டர் கொண்டாடினீங்க? ஹலோ, ஒரு பைபிளை வச்சு எங்கெங்க ஏங்க பிரிஞ்சிங்க? ஏன் பிரிஞ்சோம்? ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம். ஆனா எவ்வளவு பிரிவுகள்! அவருக்கு சர்ச் ஒன்னா இருக்கணும்னு தாங்க ஆரம்பிச்சாரு. ஒரே சர்ச்சு. ஆர்சி, நான் பெந்தகோஸ்ட், நான் சிபிஎம், நான் டிபிஎம். என்னன்னு நீங்க என்ன சர்ச்சுங்க? நாங்க விசுவாசம். நீங்க நாங்க நம்பிக்கை. நீங்க சத்தியம் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. சத்தியத்தை ஒழுங்கா நம்ம கடைபிடிச்சிருந்தா அந்தியோக்கியா சபை அந்தியோக்கியா சபை, எருசலேம்ல இருக்கிற சபை எருசலேம் சபை, எபேசில் இருக்கிற சபை எபேஸ் சபை. ஆமா தானே? சொல்லுங்க, நீங்க என்ன சர்ச்? நாங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். நீங்க நாங்க இப்போ சிஎஸ்ஐ. நாங்க ஆர்காட் லுத்தரன். நீங்க நாங்க லுத்தரு, நாங்க மார்ட்டின் லுத்தரு. அப்புறம் நாங்க எப்படி போச்சு இது? நீங்க என்ன சர்ச்சுப்பா? நாங்க பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சுங்க. எனக்கு இந்த பெயர்ல ஒரு பெரிய உடன்பாடு இருக்குதான்னு கேட்டா 100% எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரே சர்ச் தான். கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, திருப்பூர்ல இருந்தாலும் சரி, சேலத்துல இருந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் நாங்க எல்லாரும் எந்த சர்ச்சு? ஒரே சர்ச். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்ச் ஆகணும். ஆயிட்ட நல்லா இருக்குமே பாஸ்டர். சொல்லுங்க, எந்த பாஸ்டர் வருவாங்க? எந்த ஊழியக்காரங்க இதுதான் ரைட்டுன்னு ஒத்துக்கிட்டு வரப்போறது எத்தனை பேர்? ஏன் தெரியுமா? யானைய 4 குருடர்கள் பார்த்த விதத்தில் தான் வேதாகமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு தெரியாத 4 பேருக்கு யானை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. 4 குருடர்களும் போயிட்டு யானைய எப்படியாவது பார்த்தேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும் யானை எப்படி இருக்குன்னு? பிறவிலிருந்த குருடர்கள் தெரியாது. அதனால போய் தடவி பார்க்கலான்னு போய் பார்த்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் போனவன் காலை தொட்டு பார்த்து, எப்பா இது தூணு மாதிரி இருக்குதுப்பா. யானைனா எப்படி இருக்கும்? தூண் மாதிரி தான் இருக்கும். 2வது போனவன் துதிக்கை அந்த கையை பார்த்துட்டு, இது உலக்க மாதிரி இருக்குப்பா யானை. 3வது போனா அது காது பக்கம் தடவி முறை மாதிரி இருக்குப்பா யானை. 4வது வயிற்று தடவி பார்த்துட்டு பானை மாதிரி இருக்கு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் குருடங்கிட்ட யானை உருவம் எப்படி இருக்கும்? தூண் மாதிரி இருக்கும். முழுமையாய் பார்க்காம நான் பார்க்கிற விதத்துல தான் இது வேதாகம்னு உட்கார ஆரம்பிச்சதுல இருந்தே பிரிய ஆரம்பிச்சோம். நான் எண்ணுவது, எனக்கு புரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது, இது ஏதாவது ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்குமான்னு கேட்டா என் பிடிவாதங்களும் நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலில் உட்கார்ந்து இருக்கிறதும் யாரையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நடத்தவே நடத்தாது. அதை முதல்ல ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு இந்த டிபேட்லாம் விருப்பமே கிடையாது. ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கறது, எப்போ ஆராதனை நடத்துறது, எந்த மதிய ஆராதனை நடத்துறது, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நான் அந்த சண்டைக்கே வர விரும்பலை. நான் அதை வச்சு பிரிய விரும்பலை.
நீங்க மூழ்கியாவது கொடுங்க, தெளிச்சாவது கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அது உங்க விருப்பம். ஆனா வேதம் எப்படி கொடுக்குன்னு சொல்லியா விட்டுருங்க. நான் பேச வந்தது ஒருவனை கிறிஸ்துவை போல மாற்றுறதுக்கு தான் சர்ச்சு. ஏங்க இங்க வந்து கை தட்டாத போயிட்டீங்க, ஏங்க இங்க வந்து நிறைஞ்சி பாடல, இதுக்கு வரல. நாம அது ஏதோ ஒரு பாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அது பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் சொன்னது என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே பிதா, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், நம்ம ஒரே சரீரம். எப்படி நீங்க சொல்லுங்க, இந்த கை இந்த கையை பார்த்து குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்குமா? நீங்க சொல்லுங்க, ஒரு சரீரம் இன்னொரு அவயவத்தை பார்த்து, ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பகைக்குமா? பகைக்காதே. அப்ப ஒன்றாய் கட்டுவதற்கு தேவன் திட்டமிட்டார். தனித்தனியாய் இருந்தவைகளை கூட்டி ஒன்றாக்க விரும்பினார். நாம தான் பிரிஞ்சோம். அதனாலதான் நேத்தே சொன்னேன், நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒன்னானதை விட பிரிஞ்சது அதிகம். நம்ம வந்து டிஃப்ரென்ஸை பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரை நமக்குள்ள தேடாம இன்னொருத்தருக்குள்ள தேடி தேடி அவங்க கிட்ட கர்த்தர் இல்லை, அவங்க கிட்ட கர்த்தர் இல்லைன்னு சொல்லி நாம அவங்கள விட்டு பிரிய ஆரம்பிச்சோம். கர்த்தரை எங்க தெரியுமா தேடி இருக்கணும்? என் குணத்தில் இருக்கிறாரா, என் வார்த்தையில் இருக்கிறாரா, என் செயல்பாட்டில் இருக்கிறாரான்னு எனக்குள்ள நான் கர்த்தரை தேடணும். எனக்கு ஏன் கோபம் வந்துச்சு, எனக்கு ஏன் ஆத்திரம் வந்துச்சு, எனக்கு ஏன் பொறாமை வந்துச்சு, எனக்கு ஏன் பெருமை வந்துச்சு? பெருமை கர்த்தருடையது கிடையாது, பொறாமை கர்த்தருடையது கிடையாதுன்னு சொல்லி என்னை சீர்படுத்துவதுக்கு தான் சர்ச்சை. நான் என்ன வந்து பார்க்குறேன் தெரியுமா? எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஏன் பொறாமை இருக்குது, அவங்களுக்குள்ள கர்த்தர் இல்லை. உடனே நான் தூர போனேன். தப்பு தப்பா சபையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், தப்பு தப்பா கூட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டோம். என்ன நம்பிக்கை? பிதாவிடத்தில் சேருகிறோம்ங்கிற நம்பிக்கைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அழைக்கப்பட்டோம். ஆமா தானே? 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப 12 என்ன பார்த்தோம்? அவரை பற்றும் விசுவாசத்தினால அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமோ. இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாக போறோம், தேவனோட சேர போறோம், தேவனோட போய் உட்கார போறோம். சொல்ல போனா தேவனோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா எஸ். 2வது அதிகாரத்தில் நம்ம அப்படித்தானே வாசிக்கிறோம். 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட, ரிசல்ட்லாம் நம்ம போய் அவர் கூட உட்கார்றோம். சரி, என்ன செய்யலாம்? இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கலங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, நீங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டீர்கள், வேறு பிரிக்கப்பட்டோம். நீங்க அழைக்கப்பட்டீங்க. பிளீஸ் எந்திரிங்க, வாங்க. ஹலோ, நீங்க இருக்கிற இடம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறது, இந்த உலகம், இந்த மாம்சம், இதெல்லாம் தப்பு. எந்திரிச்சு வா. சபை என்றால் விளக்கம் உங்க எங்கேயாவது எழுதி வச்சுக்கங்க. உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனால் கூட்டப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கு பெயர் தான் சபை. உலகத்திலிருந்து. ஆனா நம்ம எல்லாரும் இன்னும் உலகத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு சபையை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சபைக்கு நம்ம யார் தெரியுமா? விசிட்டர்ஸ். ஆரம்பிச்ச பின்னால உள்ள வந்து உட்காருவோம், முடியறதுக்கு முன்னாடி எஞ்சி ஓடிடுவோம். ஏன்னா நமக்கு உலகத்தில் அவ்வளோ வேலை இருக்குது. உலகம்தான் நம்ம வாழ்க்கை. யார் சபையில இணைக்கப்படுறா, கூட்டி கட்டப்படுறான்னா அங்கிருந்து பிரிச்சு எடுத்துட்டார் செங்கல்ல. நம்மளை இப்ப சபையில கட்டணும். நம்ம வாழ்க்கையே, நம்ம வீடே, நம்ம நகரமே, நம்ம தேவனுடைய பரிசுத்த நகரத்தார், தேவனுடைய வீட்டார். இங்க ஒரு கட்டடம். நான் உலகத்திலிருந்து தேவன் புடுங்கி எடுத்து கொண்டு வந்து இணைக்கிறார் ஒரு இடத்துல. நீங்க அங்கிருந்து வெளியே வராததுனால தான் இன்னும் வாழ்க்கை மாறல.
நம்ம உலகத்துல நம்மளை பிரிச்சு எடுக்கல. சரி, உலகத்தில் நீங்க அங்கதான் போய் படிக்கணும், அங்கதான் வேலைக்கு போகணும், அங்கதான் குடும்பம் இருக்குது. ஆனா தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாதது போல கடல்ல இருக்கிற மீன்ல எப்படி உப்பு சேராதோ சேம். கடல் மீனை வாங்கி அப்படியே சமைச்சீங்கன்னா உப்பு இருக்குமா? இருக்காது. அது கடல்ல தான் இருக்கும். சமைக்கணும்னா உப்பு போடணும். தண்ணியில நீ எவ்வளவு நாள் மிதக்கினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தாமரை இலையில ஒட்டாது. நான் அங்கதான் இருப்பேன், ஆனா நான் பிரிக்கப்பட்டவன். அந்த உப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு வாழ்ற மீனை போல இந்த உலகத்துல நான் பிரிக்கப்பட்டுட்டேன். நான் அதுக்குள்ள உழன்று கிடந்தேன். உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை. அதனால நான் அழிவுக்கு போறன்ற சுவிசேஷம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப இயேசு வந்தார்னு சொல்லப்பட்டுச்சு, என்னை மீட்கிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. நான் இனிமே உலகத்துக்கு சொந்தமானவில்லை, மாம்சத்துக்கு சொந்தமானவில்லை, நான் பிரிக்கப்படுகிறேன். நீங்க உலகத்திலிருந்து எந்திரிச்சு வராம இயேசுவோட இணைக்கப்படலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க ஏமாத்திக்கலாம். நான் மாம்சத்திலிருந்து வெளியே வரணும், உலகத்திலிருந்து வெளியே வரணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும். வெளியே வந்தாதான் சபையில இணைக்கப்படலாம். நீங்க மாம்சத்துக்குரியவங்களா இருந்தா, ஜென்ம சுபாவத்துக்குரியவங்களா இருந்தா இந்த ஆவிக்குரிய காரியம் உங்களுக்கு புரியவே புரியாது. தேவன் அற்புதமா நம்ம கிட்ட பேச விரும்புகிறார், நம்மளை கட்ட விரும்புகிறார், ஒழுங்காக்க விரும்புகிறார். இப்போ இந்த முதல் செக்ஷன்ல நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றார். நீ உலகத்திலிருந்து ஏஞ்சி வர விரும்பலன்னா, உனக்கு அதுலேருந்து நீ உலகத்துல தான் இருக்கணும்னா தயவு செய்து நீ அங்கே இருந்துரு. ஆனா சபைன்னு ஒன்று நீ வரன்னு சொன்னா நீ அங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்கிறத மறந்துடாது. தேவனுடைய சபை இது. சபைன்னு சொன்னா, எக்லிஷியான்னு சொன்னா உண்மையாகவே நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். எங்க நான் வேரூண்டினோ அங்கிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டேன். என்னை கொண்டு வந்து இன்னொரு பிரித்தெடுக்கப்பட்ட இன்னொருத்தரோடு கர்த்தர் என்னை இணைக்க போறார். 2 பேரை சேர்க்க போறார். என்னை அப்படி சேர்க்கிறாருன்னு சொன்னா ரொம்ப அழகான ஒரு கட்டடமா மாற்ற விரும்புகிறார். பூமி எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சோ, சரியில்லாத விஷயத்தை இப்போ ஒன்னாக்க விரும்புகிறார். ஒன்னாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன பிரின்சிபல் கேட்டா, நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இணைக்கப்படுகிறோம், சேர்த்து கட்டப்படுகிறோம். கட்டப்படும் பொழுது எங்களுக்கு என்ன பிரின்சிபல்னா, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டோம், ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டோம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பிதா இருக்கிறார் எனக்கு. இப்போ நாங்க 2 பேர் சர்ச்சுக்குள்ள வந்தா 2 பேருக்குள்ளும் எப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்குதுன்னு பார்த்தா 4வது வசனத்துல பாருங்க. குறிப்பா, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும், எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும். சர்ச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் பொதுவானது, எல்லாம் ஒரே காரியத்தை குறிக்கிறது. ஸோ அதனால நம்மை கூட்டி அழகாக ஒரே சரீரமாய் கட்ட விரும்புகிறார். இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 12வது வசனம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. 27.
நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம எல்லாம் செப்பரேட்டான அவயவமா இருந்தாலும் நம்மை ஒரு சரீரமாக்கினார். சர்ச்சுன்னு சொன்னா இந்த ஒரு பார்வையை கண்ணுல கொண்டு வரலாம். பில்டிங் சொன்னா ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேல வைக்கப்படுகிறது. ஒப்புரவா வைக்கலன்னா கட்டடம் என்ன ஆகும்? ஒப்புரவா வைக்கிறதுனா மட்ட பலகைன்னு ஒண்ணு இருக்கு, தூக்கு நூல்னு ஒண்ணு இருக்கு, சரியா? கரண்டி ஒன்று வச்சிருப்பாங்க. இது மூணும் வச்சு மட்டம் பார்த்து, பாதரச மட்டம் வச்சு அது சரியான நூல் பிடிச்சு ரெண்டும் பொருந்தணும். அந்த பொருத்தம் இல்லாம வைக்கிற கட்டடம் அது அழகா இருக்காது, நிலையாக இருக்காது. அப்போ இரண்டு வித்தியாசமான யூதனையும் கிரேக்கனையும் இணைத்து ஒரே நூல் அளவுல வைத்து கட்டுகிறார். நீங்க ஒரு கட்டடம், ஒரு அவயவம். இனிமே என்ன கிடையாது, படிச்சவன் படிக்கலன்ற டிஃப்ரென்ஷியேட்டிங் வரக்கூடாது, நிறத்தினால டிஃப்ரென்ஷியேட் வரக்கூடாது, இனத்தினால வரக்கூடாது, மொழியினால வரக்கூடாது. எல்லாரும் ஒன்று. நான் ஒன்றாக்கி விட்டேன். இதுக்கு மேல நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கறீங்கன்னா சர்ச்சுனா என்னன்னு உங்களுக்கு புரியல. நான் ஒழுங்கில்லாதவளை சேர்த்து ஒழுங்குபடுத்துகிறேன். எனக்கு சார்லத்தான் பாஸ் சொன்ன உதாரணம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. அவர் தன் வீட்டுக்கு முன்னால ஒரு 2 தூண்களை கட்டுவதற்கு ஒரு மேஸ்திரிக்கு ஆர்டர் கொடுத்திருந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஓகே, 2 லாரி நிறைய செங்கல் வாங்கி 2 தூண் கட்டணுங்க. அதுக்கு 2 லாரி நிறைய செங்கல் கட்டாராம். அதிகபட்சம் ஒரு 500 செங்கல் கூட ஆகாது, 250 செங்கல் தான் ஆகும். ஒரு 2000 செங்கல் கேட்டு எதுக்கு வாங்கினான்னு தெரியல. அந்த மேஸ்திரி 2000 செங்கலை வாங்கி செங்கலை சூஸ் பண்றாப்புல. இந்த செங்கல் அப்படி எடுத்து பார்க்கறாப்புல, தனியாக வைக்கிறார். 2 பகுதியாக பிரித்து ஒரு 250 செங்கல் மட்டும் தனியாக வச்சார். இதெல்லாம் வேணா அனுப்பிடுங்க அப்படின்ட்டார். என்னையா 2 தூண் கட்டுறதுக்கு 250 செங்கல், 2000 செங்கல், எல்லாம் செங்கல் தான். ஆனா இந்த செங்கல் இதை வச்சு கட்டினாதான் இதுதான் பொருத்தமா இருக்கும், இதெல்லாம் பொருந்தாது. நீங்க செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு பூசின ஒரு தூணை பார்க்காதீங்க. அது வெறும் கல்லாலே கட்டப்பட்டு, நான் போய் நேரில் பார்த்தேன் அந்த தூணை. அவங்க வீட்டில் மேக்சிமம் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா செங்கல் கட்டடமாக உள்ள இருக்கும், அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதை செய்வதற்கு இந்த மேஸ்திரி எடுத்துக்கொண்ட பிரயாசம், ஒரு கல்லை இன்னொரு கல்லோட இணைக்கிற கலை இருக்குது, அது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப பியூட்டியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சபை அது ஒரு முகப்படுத்தப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு நேர்த்தியாய் இணைக்கிற ஒரு குடும்பம். நம்ம அதை புரிஞ்சிக்காம சர்ச்சுக்குள்ள வந்து நீ நான் எனக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி பிரிந்து கிடக்கிற ஒரு விஷயத்தை ஒன்று கூட்டத்திற்கு அவர் ஒரு திட்டம் சொல்றார். இப்படி ஒன்னாகணும்னா நான் சொல்றதை கேட்பீங்களா? எல்லாம் இனிமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா உங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எல்லாம் ஒன்னா இருக்குது, ஆனா நீங்க ஒன்னாகணும்னா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வாங்க. கர்த்தர் ஒன்னாகிறதுக்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். கண்கள் முடிச்சவன் போல. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்கப்பா, வழி நடத்துங்க. நிச்சயம் ஒரு அழகான, நீர் விரும்புகிற, நீர் பிரியப்படுகிற, ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு நடத்திட்டு மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.